பல்லாவரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை பெரிய சந்தை இருக்கும். அதே மாதிரி வேளச்சேரியிலையும் அதே லென்த்துக்கு நிறைய கடைகள் இருக்கும். கிட்டத்தட்ட பல்லாவரம் சந்தை மாதிரி. வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு தாம்பரம் மெயின் ரோடு, அதாவது அந்த மடிப்பாக்கம் அந்த சென்னை சில்க்ஸ் அந்த பிரிட்ஜிலேருந்து இறங்கி மடிப்பாக்கம் கட் ஆகும். ஸோ அதுக்கு அந்த சிக்னல்லேருந்து டுவர்ட்ஸ் பள்ளிக்கரணை ஃப்ளைஓவர் வரைக்கும் டுவர்ட்ஸ் எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ பல்லாவரம் சந்தையும் பார்த்திங்கன்னா இதுமாதிரி 2 கிலோமீட்டர். பட் என்னென்னா பல்லாவரம் சந்தையில் ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். பட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லென்த்து ஜாஸ்தி, மெயின் ரோட்லேயே இருக்கும். செம்ம டிராஃபிக்காக இருக்கும். சண்டே ஆகிடுச்சின்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். மற்ற டேஸ்லலாம் கம்மியாக இருக்கிறாப்புல இருக்கும். பட் லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், ஃப்ளவர்ஸ் இது ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கும். நீங்கள் பல்லாவரம் போகணுன்னு கிடையாது. இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம். பட் பல்லாவரம் சந்தைக்கு ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய பொருட்களான இது எல்லாம் ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும். பட் இங்கே அந்தளவுக்கு போட முடியாது. ஏன்னா லென்த்தே இருந்தாலும் இங்கே இந்த ஷாப்ஸுக்கே மெயின் ரோடுங்கிறதுனால செம்ம டிராஃபிக் ஆகும். அது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சிக்னல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து டுவர்ட்ஸ் பள்ளிக்கரணை ஃப்ளைஓவர் வரைக்குமே இருக்கும். பட் ஷாப்ஸ் வந்து அந்த பார்க் உண்டு, பள்ளிக்கரணை பார்க் உண்டு, அது வரைக்கும் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் விட்டு விட்டு 1-2 ஷாப்ஸுங்கிற மாதிரி இருக்கும். இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூங்கில் சேர் போட்டிருக்கிற ஒரு 2-3 கடை இருக்கும். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய மூங்கில் ஹேங்கிங்கில் இருக்குது 8,000 அவ்வளோ சொன்னாங்க. நான் சின்னது கேட்டேன், சின்ன குழந்தைகளுக்கு ஹேங் பண்ணுறப்பல அது 2,500 சொன்னாங்க. நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கினா பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சண்டேங்கிறதுனால செம்ம கூட்டம். காரு, பைக்குன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேயே விட்டுறதுனால செம்ம டிராஃபிக்கு. இது வந்து எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும்னு தெரியல. ரொம்பலாம் டிராஃபிக் ஆச்சுன்னா டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சில டைம்லாம் டோட்டலாக ஷாப்ஸ் இல்லாமல் இருக்கும், இல்லை ஓவர் டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எல்லா நாளுமே அவைலபிளில் இருக்கும். பட் சண்டேங்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய கடைகள் வந்து போட்டிருப்பாங்க. சும்மா நீங்கள் வந்து பைக்கில் அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அங்கே சிக்னலில் யூ-டர்ன் போடுறாப்புல இருக்கும். மற்றபடி நீங்கள் ரொம்ப டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இங்கே ஒன்றும் இருக்காது. பட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணுன்னா தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயம்லாம் 3 kg 100 rupees, முன்னாடி இருக்கிற ஷாப்லலாம் 2 kg 100 rupees அந்த மாதிரி. ஸோ ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு இங்கே. ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். இங்கே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது இந்த ஷாப் தான். எந்த காய்கறி எடுத்தாலும் 1 kg 30 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் காய்கறி வெரைட்டிஸ் கம்மியாக இருந்தது. பட் அவங்க அந்த மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் ஏகப்பட்டது உங்களுக்கு. நீங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் டைமில் வாங்கணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்தது. அது போக சின்ன சின்ன கடைகள், இந்த மாதிரி கடைகள்லாம் சின்ன சின்ன கடைகள் அவைலபிள் இருக்கும். அப்புறம் இந்த 90s மிட்டாய் கடை வந்து எங்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்ட்ரீட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் ஒன்று போட்டுடுறாங்க. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான ஷாப்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ரிலேட்டடான ஷாப்பு தான். நம்மளுக்கு இந்த அக்வாரியம் ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக வாங்கணும்னு தோணிடும். அந்த மாதிரி ஒரே ஒரு அண்ணன் மட்டும் எப்போவுமே கடை போட்டிருப்பாரு. ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்காது. பார்த்திங்கன்னா விடோடெட்ராஸ் இருக்கும், பேக்கெட் 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பீஸு 6 பீஸ் அந்த மாதிரி. ஓகே, ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஏன்னா குளத்தூர்லேயும் இதே மாதிரி ரேட்டு தான். அது போக பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. மற்றபடி கொய்யி, கோல்டு ஃபிஷ் இந்த மாதிரி தான். ஆக்சசரிஸில் ஒரு சில ஆக்சசரிஸ் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வாரம் ஸ்டாக் பெருசாக இல்லை, அதனால் ஃபிஷ்ஷஸ் இவ்வளோ தான் அவைலபிளில் இருக்குது அப்படின்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃபீடிங் ஃபிஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் மெயினாக வந்தது இந்த ஏரியாவுக்கு. சரி வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இங்கே வாங்கலாம், ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும். ஆனால் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு, ஃபிஷ்ஷு ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருளுக்குன்னு ஒரு 2-3 கடை. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் அந்த பள்ளிக்கரணை ஃப்ளைஓவருக்கு முன்னாடியே இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கடை இருக்காது. அந்த அக்வாரியம் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் பெரிய லெவல் கடை இருக்காது. ரொம்ப தாண்டி வந்த பிறகு பள்ளிக்கரணை அந்த ஃப்ளைஓவருக்கு முன்னாடி இந்த ஒரு கடை இருக்கும். இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் பெரிய லெவலில் கடை இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கத்தில் ஏரியா இருந்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு போகலாம். வீட்டுக்கு ஏதாவது வெஜிடபிள்
ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கணுன்னா வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது பல்லாவர் சந்தையோட ஷாப்ஸ் கம்மி. பட் லென்த் வந்து கிட்டத்தட்ட பல்லாவர் சந்தையில் இருக்கிற மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் லென்த்து தான். பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல்லேருந்து பள்ளிக்கரணை ஃப்ளைஓவர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.